ஒரு நல்ல மென்மையான உணர்வை தரக்கூடிய பாடலை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடிட்டு இந்த பாட்டை கேளுங்க. கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். கோவில் மணியை அடிச்சுதான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. அதனால டிங் டாங் கோவில் மணி நான் கேட்டேன்னு தெய்வீகமா ஆரம்பிச்சு அந்த உணர்வை கடைசி வரைக்கும் கொடுத்திருப்பாரு பா விஜய். கல்யாணத்துக்கு பிறகு கணவர் பெயரை மனைவி பெயருக்கு பின்னாடி சேர்ப்பாங்க. அது மூலமா தன்னுடைய காதல் ஆசையை வெளிப்படுத்திருப்பாங்க. நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. காதலை வெளிப்படுத்த சொற்கள் கிடைக்காம தயங்கி நின்னுருக்கீங்களா? இந்த மாதிரியான காதலி கிடைக்கிறதெல்லாம் வரும். ஏன்னா பல பேர் காதலை வெளிப்படுத்த சொற்கள் கிடைக்காம தேடி அலைவாங்க. வைரமுத்து அவர்கள் கூட நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பாட்டுல ஒரு சொல் கிடைக்காததை பத்தி எழுதியிருப்பாரு. ஆனா இங்க உன்னோட காதலை சொல்றதுக்கு நானே சொல்லாகி வரேன், நீ என்னையவே பேசுன்னு சொல்றதெல்லாம் சொல்லில் அடங்காத கற்பனை. நீயே கிடைச்ச அப்புறம் இனி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? காதல் வந்துருச்சுனாலே நாள் முழுக்க அதை பத்தின கனவுகள் தான். காதலிக்கு நாள் முழுக்க கனவுகள்னா காதலனுக்கு நினைவுகள். என்னுடைய ஃபேவரட் லைன்னா இதுதான். நம்மளே தூங்கணும்னு நினைச்சாலும் நம்ம கண்கள் நம்ம பேச்ச கேட்காது. காதலுக்கு முன்னாடி அழகா தெரிஞ்ச பிடிச்ச விஷயங்கள் உன் முகத்துக்கு முன்னாடி தோத்து போச்சு. வித்யாசாகர் அவர்களுடைய இசை, மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ அவர்களுடைய குரல்கள் ஒரு இனம் புரியாத மயக்கத்தை கொடுத்திருக்கும். இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நடுவுல நிறுத்தவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு மென்மையான உணர்வை தன்னோட மேன்மையான வரிகள் மூலமா கொடுத்திருப்பாரு பா விஜய். சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம்.